அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை அரசு மருத்துவமனையில் இலவச உணவுக்காக நோயாளிகள் தள்ளு முள்ளுவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். NGO மூலமாக உணவு விநியோகிக்கப்படும் நிலையில் நோயாளிகள் உணவை வாங்க அங்கு முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். உணவுக்காக அங்கு நோயாளிகள் முண்டியடித்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஹாசினி, அரசு ராஜாஜி மருத்துவமனை பொறுத்தவரை பார்த்தோம்னா நாளொன்றுக்கு 5000 முதல் 7000 நோயாளிகள் புறநோயாளிகளாகவும் உள்நோயாளிகளாகவும் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வரக்கூடிய வேளையிலே தனியார் தொண்டு நிறுவனம் ஸ்டார் நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக கடந்த சில மாதங்களாக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்குள்ளேயே அவர்களது வாகனம் மூலம் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. நாளடைவில் இந்த உணவு பெறுவதற்காக வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க காரணத்தினாலே கொல்கத்தா போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க தடுக்கும் வண்ணமும் அந்நியர்கள் உள்ளே வந்து இந்த உணவை வாங்குவதற்காக ஏராளமானோர் முன்னதாகவே இங்கு தங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலை காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் மருத்துவக் கல்லூரி டீனின் மூலமாக மருத்துவக் கல்லூரி, அதாவது இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனை வளாகத்திற்குள் உணவு விநியோகம் செய்யக்கூடாது என்றும் மருத்துவமனை வாசலிலேயே தங்களுக்கான தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வைக்கிறோம், அங்கு விநியோகம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காவலர்கள் தனியாக தடுப்பு வேலிகள் அமைத்து பொதுமக்களை நீண்ட வரிசையில் வந்து காத்திருந்து வாங்குமாறு அறிவுறுத்தி இருந்தார்கள். இந்த நிலையிலே உணவு விநியோகம் செய்யக்கூடிய அந்த தனியார் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் வாகனத்தை ஒருபுறம் நிறுத்திக் கொண்டு மக்களை இங்கு வாருங்கள் அங்கு வாருங்கள் என்று அலைக்கழித்த நிலையிலே அந்த ஒருவேளை உணவுக்காக வரிசையில் நின்று காத்திருந்த கை குழந்தைகளோடு நின்ற பொதுமக்கள் ஓடி செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து வந்தது. அதே போன்று உணவு விநியோகம் செய்யும் போது கூட அந்த உணவு அனைத்துமே சிதறி தரையிலும் அந்த உணவை வாங்க காத்திருந்தக்கூடிய பொதுமக்களுடைய தலைகளிலுமே கிடந்தக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வந்தது. குறிப்பாக ஒருவேளை உணவு தானமாக வழங்கக்கூடிய நிலையிலே பொதுமக்களை இவ்வாறு அலைக்கழித்தும் அதே போன்று அரசு ராஜாஜி மருத்துவமனைக்குள்ளே ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய பாதையிலும் அவரது வாகனங்கள் இருந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக பொதுமக்களுக்கு அறக்கட்டளை மூலமாக வழங்கப்படக்கூடிய உணவை முறையாக வழிநடத்தி அவர்களுக்கு விநியோகம் செய்ய காவல்துறையினரும் மருத்துவமனை வளாகமும் ஒருபுறம் ஒதுக்கி இருந்தாலும் பொதுமக்களை திடீரென்று எந்தவித அறிவிப்புமின்றி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்களை அங்கு ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தினந்தோறும் 100 to 200 நபர்களுக்கு மட்டுமே இந்த உணவு விநியோகிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய நிலையிலே இன்று ஒரே நாளில் எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படும் இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனை சாலையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகளோடு இங்கு வந்திருந்ததால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மொத்தத்தில் ஒருவேளை உணவை வாங்குவதற்காக காத்திருந்த மக்கள் அலைக்கழிக்கப்பட்டும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சூழ்நிலை தற்போது இங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.